அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 7.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த ஃபாலோயிங் கர்வ்ஸ் அட் த ரெஸ்பெக்டிவ் கிவன் பாயிண்ட்ஸ் y is equal to x power 4 plus 2x square minus x at x equal to 1 first subdivision. Second, x equal to a cos cube t, y is equal to b sin cube t at t is equal to pi by 2. இது வந்து செகண்ட் வந்து பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்துருக்கு. x in terms of t, y in terms of t கொடுத்துருக்கு. இந்த இதை எப்படி ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு கர்வ் இருக்குது. அந்த கர்வில் ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் டேஞ்சன்ட். அந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் என்ன, சாய்வு சரிவு என்ன அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம்னா dy by dx அட் த பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா அதான் அது ஸ்லோப். அடுத்து இன்னொரு ஃபார்முலா வேறு இருக்குது. இதுதான் ஸ்லோப்பு dy by dx அட் த பாயிண்ட்டு. இல்லாட்டி அதுக்கு தீட்டாவில் கொடுத்துருந்தா, அதாவது ஒரு லைன் வந்து எவ்வளவு ஸ்லாண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் என்ன செய்யணும், dy by dx அட் த பாயிண்ட் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஆங்கிள் கொடுத்தா tan தீட்டா, அதுவும் என்னதான் ஸ்லோப் தான். இதுவும் ஸ்லோப் தான். சரியா, தீட்டா கொடுத்தா அந்த லைன் வந்து எவ்வளோ டிகிரி மேக் பண்ணுதோ அதனுடைய டேன் வேல்யூ தான் ஸ்லோப். அப்போ dy by dxும் ஸ்லோப் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வேல கொடுத்துருந்தா. ஆங்கிளில் கொடுத்துருந்தா டேன் தீட்டா. இதுக்கு என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா எம்ங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுவோம். எம் ஸ்லோப்புனாலும் எம்ங்கிற லெட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது எப்போயுமே. சரிங்களா. இப்போ வேற ஒரு வெறும் ஸ்ட்ரைட் லைன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஈக்குவேஷன் எக்ஸு 3x + 4y ப்ளஸ் 5 = 0ன்னு கொடுத்துருங்க. இந்த லைனோட ஸ்லோப் என்ன, இது எவ்வளோ மேக் பண்ணுது, ஆங்கிள் எவ்வளோ டிகிரி சாய்வில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இதுக்கும் ஸ்லோப் ஃபார்முலா -x கோஎஃபிஷியன்ட் பை y கோஎஃபிஷியன்ட் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா. அதாவது இப்போ இந்த இதுக்கு என்ன வரும்னா -xனுடைய முன்னாடி உள்ள நம்பர் டிவைடட் பை ஒய்க்கு முன்னாடி. இதான் இதனுடைய ஸ்லோப்புங்கிறது நம்பர் தான். சரிங்களா. அப்போ ஸ்லோப்புங்கிறது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட் மைனஸ் போட்டோம்னா இந்த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிரும். அடுத்து இப்போ ஹரிசாண்டல் லைனோட ஸ்லோப் என்ன, இப்போ ஆக்சிஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்லோப் வந்து 0. சரிங்களா. ஒய் ஆக்சிஸ் ஸ்லோப் வந்து 1/0, அதாவது இன்ஃபினிட்டிங்னு சொல்லுவோம், இல்லாட்டி 1/0. இது ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல். ஹரிசாண்டல் லைன் ஸ்லோப் வந்து 0, வெர்டிக்கல் லைன் ஸ்லோப் வந்து 1/0. ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருந்தா -x கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு போட்டால் ஸ்லோப் கிடச்சிரும். அதே மாதிரி ஒரு சாதாரண கர்வ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கர்வ் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போச்சுன்னா அதோட ஸ்லோப், இந்த லைனோட ஸ்லோப் என்ன அப்படின்னு கேட்கணும்னா dy by dx கண்டுபிடிச்சு அடுத்த பாயிண்ட் போட்டோம்னா இந்த பாயிண்டில் அதனுடைய ஸ்லோப் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த ஆக்சிஸோட எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள் இவ்வளோ 30 டிகிரி மேக் பண்ணுது அப்படின்னா அப்போ அந்த ஸ்ட்ரைட் லைனுடைய ஸ்லோப்பு ஆங்கிள் கொடுக்கும்போது என்னென்னா tan தீட்டா. எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லெட்டரு ஸ்லோப்புக்கு எம்னு கொடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to x power 4 plus 2x square minus x அப்படிங்கிற கர்வோட ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் x equal to 1ங்கிறதுல ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் என்ன, அதாவது ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சனுடைய ஸ்லோப் அப்படிங்கிறது கேட்குறான். அப்போ இந்த கர்வ் ஈக்குவேஷன் இதான் வச்சுக்கோங்களேன். y is equal to x power 4 plus 2x square minus x. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் x equal to 1. இந்த லைனோட ஸ்லோப் என்ன. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஒய்ங்கிற கர்வ் கொடுத்துட்டா dy by dx தான் ஸ்லோப். அப்போ dy by dx ஈக்குவல் டு என்ன வரும், இது டிஃபரன்ஷியேட் பண்ண உங்களுக்கு தெரியும் இல்லையா. டிஃபரன்ஷியேட் பண்ணால் பவரை முன்னாடி கொண்டு வந்து பவரை கொண்டு ரெடியூஸ் பண்ணணும், எக்ஸ் கியூபு ப்ளஸ் இந்த மாதிரி பவரை முன்னாடி கொண்டு வந்தால் 4x பவர் 1 மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. சரிங்களா. இதான் dy by dx, அதாவது ஸ்லோப் தான் இது. அப்போ dy by dx at the point x equal to 1. அப்போ என்ன ஆகும், 4 × 1 cube plus 4 × 1 minus 1 is equal to 4 1 cube 1 தான். அப்போ 4 × 1 4 plus 4 × 1 4 minus 1 is equal to என்ன, 8ல் 1 போச்சுன்னா அளவு 7. அப்போ ஸ்லோப் is equal to slope of the curve, slope of the tangent into the curve at the point x equal to 1 is equal to 7. சரியா. அப்போ ஸ்லோப் ஈக்குவல் என்ன வந்திருக்கு, 7.
அதே சப்டிவிஷன் 2க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி ரெண்டு பேராமெட்ரிக் ஃபார்மில் இது எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குது, ரெண்டு கம்பைன் பண்ணியிருக்கு. இது ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் கியூப் டி, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி சைன் கியூப் டின்னு ஒரு பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குது. சரிங்களா? அப்போ எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, அதான் ஸ்லோப்பு. அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா டிஒய் பை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி. இந்த டிடி டிடி அடிச்சுட்டா டிஒய் பை எக்ஸ் வந்துடும் இல்லையா? அப்போ டிஒய் பை டிடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி இருக்குது, அதே மாதிரி எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி இருக்குது. அப்போ இது ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணிட்டா உங்களுக்கு டிஒய் பை எக்ஸ் கிடச்சிரும். சரியா? இதில் என்ன பாயிண்ட்டு, டிக்கு பொதுவாக பை பை 2 போடணும். இங்கே கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே பை பை 2. அப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறேன், டிஎக்ஸ் பை டிடி. அதே மாதிரி தான். இப்போ ஏங்கிறது கான்ஸ்டன்ட், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 காஸ் ஸ்கொயர் டி பவரை கொண்டு வந்து பவரை ரெடியூஸ் பண்ணணும். காசை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி. அப்போ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கங்க. மைனஸ் 3a காஸ் ஸ்கொயர் டி சைன் டி. இது டிஎக்ஸ் பை டிடி. சரிங்களா? இப்போ டிஎக்ஸ் பை டிடி சீக்கிரம் இந்த கிடச்சிருக்கு. அப்போ டிஒய் பை டிடி, டிஒய் பை டிடினா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ பி இதை பவர் முன்னாடி பண்ணுவாங்க 3 சைன் ஸ்கொயர் டி, சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் டி. இதை நீட்டாக எழுதிக்கிட்டோம்னா 3b சைன் ஸ்கொயர் டி இன்ட்டு காஸ் டி. இப்போ நமக்கு தேவையானது டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிடி டிவைடட் பை டிஎக்ஸ் பை டிடி. டிஒய் பை டிடி என்னது 3b sin square t cos t divided by dx by dt என்னது minus 3a cos square t sin t. இதில் 3 அடிச்சிடலாம். இங்கே சைன் 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அடிச்சிடலாம். ஒரு சைன் மேலே இருக்கும், இங்கே ஒரு காசையும் இந்த காசையும் அடிச்சிடலாம். அப்போ என்ன மிச்சம், மைனஸ் பி பை ஏ. இது 2 இருக்குது, சைன் மேலே இருக்குது, கீழே காசு இருக்குது, sin t by cos t. சரிங்களா? இதான் dy by dx. சரிங்களா? dy by dx கிடையாது. அடுத்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்ல, பாயிண்ட் கொடுத்துருக்கானே. அப்போ dy by dx at the point t is equal to pi by 2. அப்போ is equal to minus b by a pi by 2 போடணும். sin tக்கு பதிலாக pi by 2, pi by 2 by cos pi by 2. So equal to minus b by a sin pi by 2 அளவு, sin 90 வந்து 1, cos 90 வந்து 0. சரிங்களா? அப்போ என்ன வருது, மைனஸ் b by 0. அப்போ என்ன வரும் இதுக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டி. ஏன்னா டினாமினேட்டரில் 0 வந்தால் அதுக்கு வேல்யூ என்னது இன்ஃபினிட்டி, நியூமரேட்டரில் 0 வந்தால் என்னது 0. சரிங்களா? அந்த இடத்துல 0 by any number is equal to 0. Any number by 0 is equal to infinity. இதையும் தெரிஞ்சுக்கணும். 0 by any number போட்டால் 0 தான். any number by 0 வந்தால் infinity. அதான் any number by 0 is equal to infinity. அப்போ இதோட ஸ்லோப்பு infinity. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஸ்லோப்பு 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.